கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 5வது வசனம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என கருமையானவர்களே, இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, என் ஆத்துமாவே, நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய்? நீ தேவனை நோக்கி காத்திரு. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையிலும் கலக்கம், போராட்டம், குடும்பத்தை குறித்த காரியங்கள் அல்லது அடுத்த நாளை குறித்த சிந்தனை என்று சொல்லி பலவிதமான கலக்கம், நெருக்கத்தில் நீங்கள் இருப்பீர்களானால், சங்கீதக்காரன் சொன்னது போல, என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? நீ தேவனை நோக்கி காத்திரு. ஏன் என்று சொன்னால், அவர் சமூகத்தில் இருந்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அவருடைய சமூகத்திலிருந்து விடுதலை வரும். அவரை நோக்கி காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக விடுதலை வரும். நாம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிக்க ஆரம்பிப்பேன். இன்னும் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிப்பேன். ஏனென்று சொன்னால், என் கலக்கத்தில் இருந்து விடுதலை கொடுக்கிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்னாலும் நெருக்கத்தின் மத்தியில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், ஆண்டவரே, பலவிதமான நெருக்கங்கள் வெளியில சொல்ல முடியும். ஆண்டவரே, என் மனதில் நான் இன்னும் பாரப்பட்டு இன்னும் கடினமான கஷ்டங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை கண்ணீரோடு இந்த வார்த்தைகளை கேட்பீர்களானால், இயேசு உங்களை பார்த்தான் சொல்லுகிறார், என் அருமையான தேவஜனமே, நீ ஏன் கலங்குகிறாய்? என் அருமையான ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? நீ கர்த்தருக்காக காத்திரு. நீ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருவரும் மீட்கப்பட்டு போனதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ புது பலன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இதனாலும் கர்த்தருக்காக காத்திரு. அவர் உனக்கு வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் சோர்பின் நாட்கள் முடிந்து போகும். உன் வியாதி பலவீனம் உன்னை விட்டு மாறி போகும். உன் துக்கத்தை விட்டு நீ எழுந்திரு. நீ இன்னும் ஆண்டவருக்காக ஓடி உழைக்க வேண்டிய நாட்கள் உண்டு. நீ கர்த்தருக்காக எழும்பி செயல்பட வேண்டிய நாட்கள் அதிகமாக இருக்கிறது. எதற்காக சோர்ந்து போயிருக்கிறாய்? உன் வஸ்திரத்தை உதறி தள்ளிவிட்டு எழுந்து, இயேசுவே என் கூட இருக்கிறீர் என்று சொல்லி நீ ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்து பார். உனக்கு முன்பதாய் வாசல்கள் திறக்க ஆரம்பிக்கும். என் ஆண்டவருடைய மகிமை உனக்கு முன்னும் பின்னும் உன்னை காத்து வழிநடத்தக்கூடியதாக இருக்கும். அவரை நோக்கி பார்த்து, இயேசுவே எனக்கு இன்று உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி அப்பா. பலவிதமான நெருக்கங்கள், கலக்கங்கள், சொல்ல முடியாத பாரங்கள் என்று சொல்லி கலங்கி போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையிலே நீர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலனை கர்த்தர் கொடுக்கிறேன். புதிய செட்டைகளை கொடுக்கிறேன். புதிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறேன். தடைகள் மாறுகிறது. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.